ஹாய், நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நிஃப்டி வந்து புல்லிஷாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. 23,900 க்ளோஸ் ஆன மார்க்கெட் வந்து இன்றைக்கி உங்களுக்கு 24,250 ஓப்பன் ஆகிருக்கு. 24,250 ஓப்பன் ஆகிட்டு அதோட ஹை ப்ரைஸ் பாருங்கள் 24,351 வரைக்குமே போயிருக்கு. அதுக்கப்புறமா 24,351 அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங் நடக்குது. கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால கேப் ஃபில்லிங் நடக்கு. இன்னுமே ஃபுல்லாக கேப் ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட் ஆகலை. கேப் ஃபில்லிங் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறமா மார்க்கெட் இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் இருக்கும். நம்மளோட டேட்டாவுமே ஃபுல்லாகவே சிஇ டேட்டா தான் இருக்குது. அதை மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டுமே புல்லிஷாக தான் இருக்குது. அப்படியான ட்ரேடுமே சிஇ ட்ரேடு தான் எடுக்கலாம். மிட் கேப் நிஃப்டி பாருங்கள் 12,550 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. மிட் கேப் நிஃப்டி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுமே 12,557 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து மெயினாக டேட்டா மட்டுமே ஃபாலோ பண்ணுறோம். வேறு எந்த ஒரு சார்ட்டு எந்த ஒரு நியூஸ் எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக் டேட்டா என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐடியா இருக்குது, செக் பண்ண போகிறதில்ல. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு என்டிபிசி வித் 375 சின்னு ஒரே ஒரு டேட்டா இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 374.15 ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது உங்களுக்கு எக்ஸாக்டாக நியர்பை டார்கெட் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு 375 ஹிட் ஆகிடுச்சு. 375 ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் வித் கேப் ஃபில்லிங் நடக்குது. நெக்ஸ்ட் என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி இருக்குது. ஓஎன்ஜிசி வித் 260 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. நவம்பர் மந்த் டார்கெட்டு. நெக்ஸ்ட்டு 284 சிஇ டிசம்பருக்குள்ளே டார்கெட் பாருங்கள் 284 சிஇ இருக்குது. 255 265 எல்லாமே நவம்பர் டார்கெட்ஸ் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் மந்த்துக்குள்ளே இந்த 284 டார்கெட் வந்து ஹிட் ஆகும். நீங்கள் ஸ்விங் ட்ரேடராகவோ இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராகவோ இருந்தீங்க அப்படின்னா 284 சிஇ அந்த டார்கெட் வந்து நீங்கள் ஓஎன்ஜிசியில் ட்ரேட் போடலாம். நமக்கு இப்போ இந்த மந்த்துக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 255 260 265 டார்கெட்ஸ் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 249 ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு அதோட ஹை ப்ரைஸ் 260 வரைக்கும் போயிருக்கு. நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து 255 தான். செகண்ட் டார்கெட் 260 ரெண்டுமே ஹிட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. இன்னும் கேப் ஃபில் ஆகலை. டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னும் 265 டார்கெட் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. வேறு என்ன ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். வேறு என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வித் 260 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இருந்த மாதிரி தெரில. அப்போ பேங்க் ஆஃப் பரோடாவில் 260 தான் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 241 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 248 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நமக்கு டார்கெட் வந்து 260 வரைக்கும் இருக்குது. டார்கெட் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பாருங்கள் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஆல்ரெடி இன்றைக்கே உங்களுக்கு 12 பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதனால் 260 வரைக்கும் இன்றைக்கே ஒரே நாளில் மூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஒன்ஸ் இந்த கேப் ஃபில் ஆகுது, நாளைக்கு வந்து நீங்கள் செக் பண்ணும்போது கேப் ஃபில் ஆகுது, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு 260 டார்கெட்டுக்கு நீங்கள் அகைன் ட்ரேட் எடுத்துக்கலாம். பேங்க் ஆஃப் பரோடாலையுமே டார்கெட் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. டிசம்பர் எக்ஸ்பைரி எப்போ பாருங்கள் டிசம்பர் எக்ஸ்பைரி. ஓஎன்ஜிசி மாதிரியே பேங்க் ஆஃப் பரோடாக்குமே நீங்கள் ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து 260 டார்கெட்டுக்கு நீங்கள் ட்ரேட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் இருக்குது. பிபிசிஎல் வித் 305 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா இருக்குது. நவம்பர் எக்ஸ்பைரி தான். அப்போ பிபிசிஎல்லில் 305 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 291 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 304.40 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 305 எக்ஸாக்டாக ஹிட் ஆகிருக்கும். ஒன்ஸ் 305 டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் கூட இந்த கேப் ஃபில்லிங்கும் நடக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் கேப் ஃபில்லிங்கும் நடக்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போதோ இல்லைனா கேப் ஃபில்லிங் நடக்கும்போதோ நீங்கள் அதில் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷன் சிஇ கன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியமோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ரிலையன்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் வித் 1370 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. நவம்பர் எக்ஸ்பைரிக்கான டேட்டா தான். அப்போ ரிலையன்ஸில் 1370 தான் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 1294.80 ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இதோட ப்ரீமியம் வந்து 0.80 இருக்கிறதுனால நம்ம இதை வந்து செக் பண்ண தேவையில்லை.
நெக்ஸ்ட்டு ஃபெடரல் பேங்க் இருக்குது. ஃபெடரல் பேங்க் வித் 220 CEன்னு, அதாவது டிசம்பர் மந்த்துக்கான எக்ஸ்பைரி தான். 220 CEன்னு ஒரு டார்கெட் இருக்குது. ஃபெடரல் பேங்க் ஸ்டாக் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 210ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 213 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நமக்கு 220 வரைக்கும் டார்கெட் இருக்குது. டார்கெட் வந்து இன்னும் அச்சீவ் ஆகலை, டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. மோஸ்ட்லி இன்றைக்கி எல்லா ஸ்டாக்ஸுமே பாருங்கள் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. நிஃப்டியுமே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. எல்லா ஸ்டாக்குமே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இருக்குது. HDFC பேங்க் வித் 1800 CEன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ HDFC பேங்க்கில் 1800 தான் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது 1779ல் ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 1785 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நமக்கு 1800 டார்கெட் வந்து இன்னும் ஹிட் ஆகலை. டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு 1785 ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. மேபி இந்த கேப் கூட ஃபில் ஆகலாம். கேப் ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு 1800 வரைக்கும் டார்கெட் இருக்குது. நாளைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதும் இதே சேம் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் எடுக்கலாம் 1800 டார்கெட்டுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா BHEL இருக்குது. BHEL வித் 250 CEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. BHEL அப்போ 250 தான் நமக்கு டார்கெட்டு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 242ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 245 வரைக்கும் போயிருக்கு. லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 241 வரைக்கும் போயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது இதுவுமே இன்றைக்கி கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இது ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ட்டில் ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு இன்றைக்கி. ஆனால் நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு இன்னொரு 5 பாயிண்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டாட்டா மோட்டார்ஸ் இருக்குது. டாட்டா மோட்டார்ஸ் வித் 810 CEன்னு ஒரே ஒரு டேட்டா இருக்குது. அப்போ டாட்டா மோட்டார்ஸில் 810 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 809.35ல் ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் எக்ஸாக்டாக 810 வரைக்கும் போயிருக்கு. அதாவது எக்ஸாக்டாக நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆனது க்ளோஸ் ஆனது ரெண்டு ப்ரைஸுமே மோர் ஓவர் சேமாக தான் இருக்குது. ஏன்னா இது கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அதோடு சேர்த்து கேப் ஃபில்லிங்குமே நடக்குது. ஒன்ஸ் கேப் ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அகெயின் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற க்ரீன் கேண்டிலோட லோ ப்ரைஸை ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். சேம் டேட்டா அப்பியர் ஆகிற பட்சத்தில். இந்த அத்தனை டீட்டெயில்ஸுமே, இந்த அத்தனை ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸுமே நம்ம டேட்டா யூஸ் பண்ணி மாத்திரம்தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் என்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்கு, அந்த டேட்டாவோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கா இல்லைனா டார்கெட் இன்னும் பெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் மட்டும்தான் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். இந்த டேட்டா பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைனா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.